சேலம் மாநகருக்கு ஒரு தயாரிப்பாளரையும் ஒரு நிகழ்ச்சிக்காக கலந்துக்க வந்தேன். வெண்ணங்குடி முனியப்பன் ஐயா அவங்கள வணங்கத்துக்காக வந்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஐயா. இப்போ சினிமா துறையில் இப்போ திமுக இப்போ ரொம்ப சிறிய படங்கள்லாம் வெளியிட முடியாமல் பெரிய சிக்கல்லாம் இருந்ததாக சொன்னாங்க. இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு அப்புறம் சினிமா துறையில் சிறிய படங்களுக்கு எப்படி இருக்கு, அந்த மாதிரியான அவங்க இருந்த மாதிரியான ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி இந்த மாதிரி தான் ஐயா. தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சினிமா துறை நல்லா இருக்கு. படங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுதந்திரமாக வெளியே வருது. இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா மாசத்துக்கு வந்து ஒரு குறைஞ்ச ஒரு 4 படம் ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ தேட்டர் வந்து ஹோல்டுலேயே இருக்கும் பொசிஷன். இப்போ அந்த பொசிஷன் இல்லை, அது மாதிரி இருக்கு. அப்புறம் இதில் சின்ன படம் பெரிய படம்ன்றதெல்லாம் போன ஆட்சியில் பிரச்சனை இல்லை. போன ஆட்சியில் இந்த பிரச்சனை சித்தாந்த ரீதியாக அவங்களுக்கு சாதகமான படங்கள் வந்து அதுக்கு வேற மாதிரியான ஒரு பாராட்டும், அதுக்கு வேற மாதிரியான விமர்சனமும், அவங்களுக்கு எதிரான சித்தாந்தத்திலேருந்து ஒரு படம் வந்தால் அந்த மாதிரியான பிரச்சனை இருந்தது. இப்போ அது இல்லை, குறைஞ்சிருக்கு. இன்னும் போக போக தான் தெரியும். 2 மாசம் தான் ஆயிருக்கு. நிறைய வெற்றி படங்கள் வந்திருக்கு தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம். திருப்பரங்குன்ற விவகாரத்துல அதாவது வந்து திமுக அரசு என்ன முடிவோ அதுதான் நாங்க வந்து தாவேக்கா அரசு அப்படிங்கிறாங்க. ஆனா வந்து திமுக அரசு வந்து தீய சக்தி, அதை நாங்க தூக்கி எறியக்கு தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்துல தமிழக முதல்வர் விஜயனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு ஐயா? கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த வாட்டி கோர்ட்டு தீர்ப்பின் அடிப்படையில் தீபம் ஏத்தலைன்னா தாவேக்கா அரசும் ஒரு தீய சக்தின்ற பேர் தான் வாங்க போகுது. கோர்ட்டை மதிக்கணும், மக்களோட உணர்வுகளை மதிக்கணும். போன வருஷம் ஒரு தம்பி அதுக்காக தீக்குளிச்சு உயிரே விட்டுருக்காரு. அவரோட உணர்வுகளை எங்களை மாதிரி முருகனை கும்புற இந்துக்களோட உணர்வுகளையும் மதிச்சு இந்த வருஷம் தாவேக்கா கார்த்திகை தீபத்துக்கு நிச்சயமா தீபம் ஏற்றுன்னு நம்புறோம். இப்போ பண்றதெல்லாம் ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் நினைக்கிறோம். ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்காது. கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபம் ஏத்தலைன்னா நிச்சயமா அவங்க ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து இந்து மக்கள் கிட்ட சந்திப்பாங்க. மதசார்பற்ற அரசு சொல்றாங்க. திராவிட கட்சிகளா இருந்தாலும் சரிதான், தாவேக்கா வந்தாலும் தான். ஆனா குறிப்பா இந்து கோயில்களோட சொத்துக்கள் தான் பறிக்கப்படுகிறது, பழனி கோயில் உட்பட. இதுக்கு வந்து ஒரு இந்து பக்தர்ங்கிற முறையில் நீங்க என்ன நடவடிக்கை? ஐயா, போன ஆட்சியில வந்து நிறைய நமக்கு கோபம் இருந்தது இந்து நிலையத்துறை அமைச்சர் மேல. அது நம்ம சொன்னா சாட்சி இல்லாம ஆயிடும். நிறைய தங்கம் வந்து காணாம போயிருக்கு அப்படிலாம் கேள்விப்படுறோம். இந்த ஆட்சி வந்து கண்டிப்பா நிறைய நல்ல செய்வாங்க நினைச்சா எடுத்தவொடனே 100 கோடி ரூபாய் அங்க பதிவாயிருக்குன்ற செய்தி வந்திருக்கு. அவரும் அமைச்சர் இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணி தப்பை சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் பண்ண தப்பு வந்து இது போன ஆட்சியில நடந்த பதிவோட ஆரம்பம் அங்கதான் நடந்தது. முடிஞ்சதுதான் இந்த ஆட்சியில முடிஞ்சிருக்கு. தப்பு வந்து போன திமுக அரசுல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த 100 கோடி ரூபாய் பதிவு சீக்கிரமா அந்த உண்மை வெளியே வரணும், மக்களுக்கு வந்து உண்மை தெரியணும். தாவேக்கா அரசு இன்னும் ஸ்ட்ராங்கா இதுல பேசணும். இப்போ குறிப்பாக வந்து நீங்கள் சினிமா துறையில இருக்கீங்க. இப்போ காவிரியில் தண்ணி இல்லை, இன்னொன்று விவசாயிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க, குருவி சம்பா விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீர்வளத்துறை அமைச்சர் அதுக்காக போய் கர்நாடகாவில் போய் இல்லை காவிரி மேலாண்மை வாரியத்தோட இது அமல்படுத்தாமல் முதல்வரோட திரைப்படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு அவர் அந்த அதாங்க ஐயா. இதெல்லாமே போன திமுக ஆட்சியில் இவங்க திமுகவோட 2.0 வருஷன் மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்காங்க. பல விஷயங்கள் இப்போ முதலமைச்சர் ஆய்வு போனதெல்லாம் புதுசாக இருக்கு. அப்புறம் நேற்று அந்த விவசாயிகளுக்காக வெங்கட்ராமன் அமைச்சர் அவர் பேசுனதெல்லாம் புதுசாக இருக்கு. ஆனால் காவேரி விஷயத்தில் தமிழ்நாடு அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அன்புமணி அண்ணன் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்து இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட காவேரி தண்ணியை பற்றி நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. நம்ம கர்நாடகாலேருந்து நமக்கு வர கழிவு நீரை தமிழ்நாடு அரசு ஒன்று சுத்தப்படுத்தி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கர்நாடக அரசுலேருந்து கழிவு நீர் தமிழ்நாட்டுக்கு வராமல் ரொம்ப கடுமையாக நம்ம வந்து அதை எதிர்த்து நம்ம கரண்ட் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரிலாம் சில கொள்கை முடிவுகளை எடுக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா டெல்டா மாவட்டத்தில் பல விவசாய நிலங்கள் வந்து மலடு நிலங்கள்லாம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீர்வளத்துறை அமைச்சர் அதற்காக நடவடிக்கை எடுக்காம பிறந்தநாள் கொண்டாட்டத்தையும் அந்த திரைப்பட கொண்டாட்டத்தையும் தானே அவர் பெருசா பாக்குறாரு சார். அவங்க எல்லாருமே இன்னும் ரசிகர்கள் தானே சார். இன்னும் யாரு அமைச்சர் எம்எல்ஏ அந்த மாதிரி இன்னும் அந்த தோரணம் யாருக்கும் வரல. அதனால இது கடைசி படம்ன்றதால அது கொண்டாட தான் செய்வாங்க. அதுல உடன்பாடு இல்லை தான். உங்க கருத்து நியாயமானது தான். சீக்கிரம் அதை சரி பண்ணி வெளியே வருவாங்கன்னு நினைப்போம். கண்டிப்பா அவங்க கொண்டாட தான் செய்வாங்க. நான் சொன்னாலும் அவங்க கொண்டாடாம இருக்க போறது இல்லை. புஷியானந்த் அண்ணனே சொல்றாரு, அதை தப்பு தான். கடந்த சில நாட்கள் முன்னாடி ஒரு சமூக பதிவுல வந்து கலப்பு திருமணம் அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சு போட்டுருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் செய்வதற்கு அரசாங்கம் உதவி வழங்குவதாகவும், இதனால அந்த கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த கணவனுடைய ஜாதிகாரத்தை கவர்மெண்ட் வழங்குது அப்படின்னு வச்சுருக்கீங்க. அது கருத்து உண்மைதானே சார். இப்ப கலப்பு திருமணத்தை தமிழ்நாடு அரசு எதுக்கு ஊக்குவிக்கணும்? கலப்பு திருமணம் பண்றவங்களுக்கு 50,000 ரூபாய் பணமும் 8 கிராம் தங்க நகை எதுக்காக கொடுக்குறாங்க? என்ன காரணம் சொல்லி கொடுக்குறாங்க? உங்களை யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. கலப்பு திருமணம் தமிழ்நாடு அரசு எதுக்கு ஆதரிக்குது சார்?
சாதி ஒழிப்பு. கிட்டத்தட்ட 60 வருஷமா திராவிட ஆட்சி, திராவிட கட்சிகள் தான் இருக்கு. ஏதாவது ஒழிச்ச ஒரு சாதியோட பேர் சொல்லுங்க. இந்த சாதியை ஒழிச்சிட்டாங்கன்னு ஒரு பேர் சொல்லுங்களேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா 50,000 ரூபாய் ஊக்கத்தொகையும் ஒரு பவுன் தங்க நகையும் கொடுத்து ஏதோ 2 சாதிகளுக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சு அதுல ஒரு சாதியை வளர்க்குறாங்க. யாரெல்லாம் சலுகை வாங்குறாங்களோ அவங்கெல்லாம் சாதியற்றவர் அப்படின்ற சர்டிபிகேட்டையும் சேர்த்து வாங்கணுன்ற அரசாணையை வந்து தமிழ்நாடு அரசு பிறப்பிக்கணும். இல்லைன்னா நீங்க வந்து இந்த கண்துடைப்பு தான், நாங்களும் சாதியை ஒழிச்சிருவோம்னு சொல்லி பல அரசியல் கட்சிகள் மாதிரி தமிழக அரசே அதை செய்யறது ஒரு கண்துடைப்பாக தான் நான் பார்க்குறேன். நீங்க கலப்பு திருமணம் செஞ்சவங்களுக்கு உதவித்தொகையும் அவங்களுக்கு ஊக்குவிக்கணும் செய்யணும்னா நிச்சயமா இன்னைக்கு சாதியற்ற பார்த்திபன் சார் இயக்குனர் இருக்காருல்ல, அவர் இப்போ வாங்கியிருக்காருல்ல ஒரு சான்றிதழ் சாதியற்றவர்னு. அந்த மாதிரி ஒரு சான்றிதழை கலப்பு திருமணம் செஞ்சு நிவாரணம் வாங்குற அத்தனை பேருக்கும் கொடுக்கணும்னு ஒரு தமிழக அரசு ஒரு ஆணை பிறப்பிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்வேன். சார், தமிழக அரசு போன கடந்த ஆண்டு நடந்த போதைப் பொருள் விற்பனையோட சரி கல்லூரி பள்ளிகளில் அரசு பண்றாங்க. ஆனா அரசு பண்ணினாலும் தொடர்ந்து நடக்குது. இதுக்கு வந்து சார் போன 5 வருஷம் வந்து சார் சந்து பொந்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்துறாங்க. முன்னாடி சென்னையில் மட்டும்தான் போதைப் பொருள் கிடைக்கும் சார். உங்களுக்கு நீங்க வந்து கிறிஸ்டல் ட்ரக்ன்றதே வந்து கடந்த 5 வருஷத்துல தான் தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு போதைன்னா கஞ்சா இலை மட்டும்தான் தெரியும். மெத்தபெட்டமைன், LSD மாதிரி ட்ரக்குகள் எல்லாமே கடந்த 5 வருஷத்துல தான் மக்கள் கிட்ட மாணவர்கள் கிட்ட ரொம்ப பெருசா போய் சேர்ந்துருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ் அந்த கவர்மெண்ட்ல தான். அதனால தான் நம்ம அந்த கவர்மெண்ட் வந்து தீய சக்தின்னு சொல்றோம். இப்போ இதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம் சார். நம்ம இங்க இருக்கிற தாவக அரசை வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து கிலோ கணக்குலலாம் கொண்டு வர தேவையில்ல. கிறிஸ்டல் ட்ரக்கை நீங்க கிராம் கணக்கில் கொண்டு வந்தாலே போதும். அதுவே லட்சக்கணக்கில் வந்து நீங்க விற்பனை பண்ணி சம்பாதிக்கிறாங்க. மாணவர்கள் வந்து 18 மணி நேரம் 20 மணி நேரம் போதையில் இருப்பாங்க கிறிஸ்டல் ட்ரக்ல. ஸோ இது வந்து பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். மாணவர்கள் வந்து இதோட தீங்கை தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் ட்ரக் பயன்படுத்துறதால உங்களோட திருமண வாழ்க்கையே பாதிக்கப்படும். அதனால மாணவர்கள் தான் இதை வந்து புரிஞ்சு மாணவர்களுக்குள்ளேயே வந்து பல தலைவர்கள் உருவாகி அந்த போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சனைகளை மாணவர்கள் எப்போ கையில் எடுக்கிறாங்களோ அப்பதான் சார் இந்த நிலைமை மாறும். அது வரைக்கும் இது நிச்சயமா மாறாது. விற்கிறவங்களை தடுக்க முடியாது. இதுக்கப்புறம் வாங்குறவங்களை தான் தடுக்கணும். இன்னைக்கு வந்து திரையரங்கில் வெளியாகக்கூடிய திரைப்படங்களுக்கு வந்து சென்சார் கட்டாயம் சொல்றாங்க. அதே மாதிரி OTT வெளியாகக்கூடிய படங்களுக்கும் இப்போ சென்சார் கட்டாயம் சார். OTTல ஆல்ரெடி சென்சாருக்கு வாங்கினா தான் சார் படம் ரிலீஸ் பண்ண முடியும். அது சட்டமா இல்லைனாலும் OTT அதை ஃபாலோ பண்றாங்க. வெப் சீரிஸ்க்கு தான் வந்து சென்சார் கிடையாது. ஸோ இப்போ இந்தியா கவர்மெண்ட் மத்திய அரசு வந்து OTTல எது வந்தாலும் சென்சார் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்ப நல்லதுதான். ஏன்னா நிறைய வெப் சீரிஸ் நீங்க ரொம்ப அடல்ட் கண்டென்ட்டோட தான் வருது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஏன்னா நமக்கு பேர் போன வெப் சீரிஸ் OTT தளங்கள் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் மாதிரி தளங்கள்ல வராது. அது இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத 1000 கணக்கான சின்ன சின்ன OTT தளங்கள் இருக்கு. அது எல்லாமே முறையற்று இந்த உள்ளு மாதிரி ஆப் எல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு வந்து ஒரு சென்சார் முட்டுக்கட்டை போட்டால் நல்லா இருக்கும். அது தேவையானது தான். ஓகே, அந்த மாதிரி விஷயத்துக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் சிறிய இயக்குநர்கள் வந்து இந்த படம் வெளியாகிறதுல அது மாதிரி தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா சார்? இந்த OTT ஸ்ட்ரீம்லைன் பண்ண தான் நான் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் நம்ம சந்திச்சேன். நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அவங்க கிட்ட நான் கேட்டது, மத்திய அரசு வேவ்ஸ்னு ஒரு OTT தளம் வச்சிருக்காங்க சார். அது வந்து நார்த் இந்தியாவில் தான் அதிகமாக யூஸ் ஆகுது. அது முழுக்க இந்தியா முழுக்க இருக்க திரைப்பட துறையினருக்கு தான். அதை இந்த தமிழக அரசும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இங்கே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. மத்திய அரசுமே இங்கே தமிழ்நாட்டை கவனிக்கவே இல்லை. அதை பற்றி இங்கே ஒரு OTT தளம் அந்த வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாதான் சின்ன படம் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வேவ்ஸ்ன்ற OTT தளம். ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து நிதி தராங்க. பேப்பர் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க இருக்கிற சினிமா தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குநர்களுக்கு அது தெரியணும். வேவ்ஸ்னு ஒரு OTT தளம் இருக்கிறது தெரியணும். ஸோ நீங்க சொல்றது OTT தான் சார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ நம்ம டிவி பார்க்கறதெல்லாம் நிப்பாட்டிட்டோம். OTTல தான் கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்சே பார்க்குறோம். ஸோ OTTக்கு ஸ்ட்ரீம் லைன் கொண்டு வந்து அதை ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் கொண்டு வரது நல்ல விஷயம், நியாயமான விஷயம் தான். மத்திய அமைச்சரை பார்த்ததே வந்து பாஜக சேரதா சொல்றாங்க. அதை நான் எது பண்ணாலும் தான் அதுக்கு வந்து 2 கருத்து சொல்லுவீங்க. நான் பாஜகலாம் சேரல. நான் போனது அவங்கள பார்த்தது OTT தளத்தை தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து பிரபலப்படுத்தி இப்போ என்னோட திரௌபதி 2 படம் வந்து இன்னும் எந்தெந்த OTT பிளாட்ஃபார்முமே வாங்கலை. அவங்க வந்து அவங்க நிர்ணயிச்ச தரத்தை விட அதிகமான தரத்தில் அதை அந்த மாதிரி பண்ணப்பட்ட ஒரு அதிகமான பொருட்செலவில் பண்ணப்பட்ட படம் தான் திரௌபதி 2. ஆனால் அவங்க வாங்கினதுக்கு காரணம் என்னன்னா அதில் இஸ்லாமியர்களோட அவங்களோட தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வந்தாங்க, ஆரிஜின் ஆஃப் இஸ்லாம் அப்படின்றத வந்து அந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த விஷயம் சொன்னதுக்காகவே எந்த OTT தளமும் அதை வந்து வாங்குறது இல்லை. இப்போ மத்திய அரசோட OTT தளம் இங்கே வந்து பிரபலமாக இருந்ததுன்னா நாங்கள் அதில் போட்டு அது மூலயமா நாங்கள் அவ்வளோ பெரிய பொருட்செலவு எடுத்தார் எங்கள் தயாரிப்பாளர் படத்தை. ஸோ அது ஒரு வாய்ப்பாக வேணுன்றதுக்காக தான் நான் வந்து மத்திய அமைச்சரை சந்தித்தேன். பிஜேபியில் சேர்றதுக்கெல்லாம் போய் பார்க்கல.
சார் தேசிய விருது இருக்காங்க சார். இந்த தேசிய விருதுல வந்து கலைப்படைப்பை தாண்டி அதாவது அதிக வசூல் வர படங்களுக்கு கொடுக்கறத ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. இதை எப்படி பாருங்க சார்? அதிக வசூல் வர படங்கள் கூட கொடுக்கறது இல்லை சார். யார் வந்து அவங்களுக்கு இங்கே இருந்து தேர்வு கமிட்டிக்கெல்லாம் ரொம்ப நண்பர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் விருது தர்றது சமீப காலமாகவே விமர்சனமாகவே இருக்குது. இப்போ கொடுத்துருக்க படங்களோட வரிசையெல்லாம் பார்க்குறப்ப நானும் அதை நம்புகிறேன். அப்படி தான் இருக்குது. ஸோ தேசிய விருது பற்றி மத்திய அரசு இன்னும் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். அவங்க மற்ற விருது பத்மபூஷன், பாரத ரத்னாலாம் ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிறாங்க. தேசிய விருதும் இப்போ இந்த கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிறப்ப மட்டும் ரொம்ப பயாஸாக தான் சார் இருக்குது. அதுக்கு இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சில தேர்வாளர்கள் தான் காரணம். உண்மைதான். சினிமாவில் இருக்க எல்லாருக்கும் அந்த உண்மை தெரியும், யாரும் பேச மாட்டாங்க அதை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரு தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.